ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கும் நம்மோட பிரதர் ரூபன் வந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது, கர்த்தருக்குள்ளே எவ்வளோ அது தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அனுப்புகிற கமெண்ட்ஸ் வழியாக நாங்கள் பார்க்குறோம். ஒரு சில கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியதாக இருக்குது, ரொம்ப நன்றி. அதே சில நேரத்தில் சில கமெண்ட்ஸ் அன்வான்டாகவும் இருக்குது, பட் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணால் நல்லது. இன்றைக்கும் ரூபன்ட்ட நம்ம நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம். நீங்கள் கேட்ட கேள்விகள் தான் இன்றைக்கி இருக்குது, அதை நம்ம கேட்க போகிறோம். வாங்க நம்ம பரட்ட நம்ம கேள்விகளை கேட்போம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். உங்கள் இன்விடேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ரோக்ராம் கர்த்தருடைய கிருபையினால அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறத பார்க்குறோம். போன வாரம் நம்ம சயின்ஸை கேள்வி கேட்டோம், இந்த லைஃப்பை பற்றி கேட்டோம், நம்ம லவ்வை பற்றி கேட்டோம். அதுக்கு சயின்ஸ் கொடுத்த பதிலை பார்த்தோம். கமெண்ட்ஸ்லேயும் எல்லாருமே ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. இவ்வளோ தான் சயின்ஸுக்கு, லவ்வுக்கும் லைஃபுக்கும் டெஃபினேஷன் கொடுக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம அதே மாதிரி சயின்ஸை சில கேள்விகள் கேட்க போகிறோம். நீங்கள் எதுலேருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு இன்ட்ரொடக்ஷனாக சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இப்போ இந்த சயின்டிஃபிக் ஏத்திசம், அந்த ஏத்திசம் இருக்க டிஃப்ரென்ஸாக போன எபிசோடில் பார்த்தோம். ஆமாம், 4 வகையான ஏத்திசம், அதில் சயின்டிஃபிக் ஏத்திசம் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அது மாதிரி நிறைய வகை இருக்குது. நம்ம பார்த்தது 4 வகையை பற்றி லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம். ஸோ இந்த சயின்டிஃபிக் ஏத்திசம் ஒரு மேஸ்குரேட்டட் ஃபார்மேட்டில் வரும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ இதனுடைய அடிப்படை இது எப்படி வரும்னா ஞானங்கிற போர்வையில் தான் வரதை நம்ம பார்த்தோம். எப்போவுமே யூஸ்வலாக நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், பைபிளில் ஹிண்ட் ஆகாத ஒரு விஷயம் உலகத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைம்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஹிண்டாவது பைபிளில் கட்டாயமாக இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த சயின்டிஃபிக் ஏத்திசமை பற்றி இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஹியூமன் ரேஸ் எப்போ விழுந்தது, எப்படி விழுந்துச்சுங்கிற அந்த ஆதாரத்துலேருந்து ஆரம்பிச்சோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதிகாமத்துக்கு போயிடலான்றீங்க. திரும்பியும் அதிகாமத்துக்கு போயிடலாம், ஜெனசிஸ்க்கு போயிடலாம். ஆனால் இதுக்காக மட்டும் சொல்லலை. ஆதியாகமம் என்கிறது ஏதோ ஒரு உலகத்தினுடைய தோற்றத்தை சொல்லக்கூடியதான ஒரு புஸ்தகமாகவே என்னால் பார்க்க முடியல. அதில் அவ்வளவு ஆவிக்குரிய சத்தியங்களும் சரி, நீங்கள் சொன்ன மாதிரி சயின்டிஃபிக்கல் பொக்கிஷங்களும் சரி, இன்னும் எந்த ரூபத்தில் எடுத்திங்கனாலும் இந்த ஆதியாகமம் அவ்வளோ ஒரு மகத்துவம் உள்ளதாக இருக்குது. ரொம்ப அது அவ்வளோ எக்ஸைட்டாக இருக்குது அந்த புக்கை படிக்க. ரெவலேஷன் எந்த அளவுக்கு நம்ம ரெவலேஷன் கொடுக்குதோ, அதே மாதிரி ஆதியாகமத்துக்குள்ளேயும் அவ்வளோ ரெவலேஷன்ஸ் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நம்ம அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்றைக்கி? எப்படி ஆதாமும் எவ்வளோ வஞ்சிக்கப்பட்டாங்க, விழுந்து போனாங்க அப்படிங்கிற ஸ்டோரி நம்மளுக்கு தெரியும். இது எங்கே பார்க்கலாம்னா ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் இருக்குது. யூஸ்வலாக அவங்க என்ன மோட்டிவேஷனில் விழுந்தாங்க அப்படின்னு கேட்டோன்னா, நீங்கள் தேவர்களை போல் இருப்பீங்க அப்படின்ட்டு சர்ப்பம் சொன்னதை தான் நம்ம யூஸ்வலாக பார்ப்போம். நான் அதை இன்னும் கொஞ்சம் இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா கான்டெக்ஸ்ட் நல்லா இருக்கும்னு நான் பார்க்குறேன். நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஆதியாகமம் 2:9. தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அது இங்கிலீஷ் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் பாருங்களேன். In the middle of the garden were the tree of life and the tree of knowledge of good and evil. இப்போ ஒன்று ஜீவ விருட்சம்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில். ஓகே, நன்மை தீமை அல்ல, நன்மை தீமைக்கான அந்த அறிவை கொடுக்கக்கூடாது, ஞானம். ஓகே, இப்போ இதில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சத்ரு சொல்கிறான், தேவர்களை போல் இருப்பீர்கள் அப்படின்ட்டு. அப்போ தேவர்களை போல் இருப்பீங்கன்னா கடவுள் மாதிரி பறப்பீங்கன்னு அவன் சொன்னான்னு கேட்டால் இல்லை. இல்லாட்ட கடவுள் மாதிரி உங்களால் படைக்க முடியும், காடுக்கு படைக்கிற கெப்பாசிட்டி இருக்குது, மனுஷங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஆவீங்களான்னு கேட்டால் அதுவும் சொல்லாங்க. இல்லாட்டி தேவதூதர்கள்லாம் ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுறாங்க, அப்படி தேவதூதர்கள்லாம் உங்களை வர்ஷிப் பண்ணுவாங்களான்னு கேட்டானா அதுவும் சொல்லாங்க. அவன் சொன்ன ஒரு கீ பாயிண்ட்டு ஆதியாகமம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருக்குது. இதை நீங்கள் புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். இதில் ஒரு 2 ஹைலைட் நான் பண்ண விரும்புகிறேன். அதில் ஒரு கீவேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நன்மை தீமையை அறிந்து தேவர்களை போல் இருப்பீங்க. அப்போ அதிலிருந்து அதுக்கு புத்தி அதில் கிடைக்கும், அந்த நாலேஜ் கிடைக்கும்.
அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த ஜங்ஷன் வரைக்கும் மனுஷங்களுக்கு எது நன்மை, எது தீமைங்கிறதே தெரியாது. அதை டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி யார் இருந்தா அப்படின்னா, காட் ஒரு விஷயத்த நன்மைன்னு சொன்னார்னா அது நன்மை. இந்த மரத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார்னா அது தீமை. இவன் என்ன சொல்கிறான் சத்ரு வந்து, அதை நான் அவர் சொல்லி நீ கேட்குறது, இதை நீ சாப்பிட்டினா உன் வாழ்க்கைக்கு நீனே கடவுளாக இருந்துக்கலாம், நீயே டிசிஷன் எடுத்துக்கலாம். நீனே டெசிஷன் எடுத்துக்கலாம். இந்த நாலேஜை தேடி ஓடுற இந்த ஞானத்தை, அதாவது செல்ஃப் சென்டர்ட் விஸ்டம் சொல்கிறோம் இல்லையா, காட்ஸ் விஸ்டம்ங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இந்த செல்ஃப் சென்டர்ட் விஸ்டமை தேடி தான் அவங்க போகிறாங்க. அதில் தான் நம்ம விழுந்தோம். இப்போ கடைசி காலத்துலேயும் இதுதான் ரிப்பீட் ஆகுது, பட் இன் அனதர் ஃபார்மேட். இன்னும் கொஞ்சம் தெளிவாசம். இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, அன்னைக்கு எப்படி டிசைட் பண்ணுறதுக்கு நானாக முடிவு எடுக்கணும்னு நினச்சேனோ, ஃபேமஸ் சயின்டிஸ்ட் ஹாக்கிங் சொன்ன ஒரு காமெண்ட்டை நான் சொல்கிறேன். ஒன் கேன்ட் ப்ரூவ் தட் காட் டசன்ட் எக்ஸிஸ்ட், பட் சயின்ஸ் மேக்ஸ் காட் அன்னெசசரி. கடவுள் இல்லைங்கிறத ப்ரூஃப் பண்ண முடியாது, ஆனால் கடவுள் தேவையில்லை என்பதை சயின்ஸ் செஞ்சிடும். எனக்கு சயின்ஸ் ஞானத்தை வச்சு என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்குவேன். கடவுள் எனக்கு தேவையில்லை. கடவுள் தேவையில்லை. அவர் யார் எனக்கு சொல்கிறது? சயின்ஸுங்கிறது செல்ஃப் சென்டர்ட். நான் கண்டுபிடிக்கிறத வச்சு அந்த நாலேஜ் தானே அது செல்ஃப் சென்டர்ட் விஸ்டம். அதை வச்சு நான் பண்ணிக்கிறேன். அவர் யார் எனக்கு டிக்டேட் பண்ணுறதுக்கு? என் வாழ்க்கையை தீர்மானிக்கிற விஷயங்கள், முடிவெடுக்கிறது எல்லாத்தையும் நானே பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல கடவுள் எனக்கு தேவைப்பட மாட்டார். கடவுள் எனக்கு வேண்டாம். ஆனால் நான் இதுதான் வந்து இன்னைக்கு மனுஷங்கள் பலர் வந்து இந்த மோட்டிவில் தான் இருக்கிறாங்க. இந்த மோட்டிவில் தான் சயின்டிஃபிக் ஏத்திசமே கட்டமைக்கப்பட்டிருக்கு. உனக்கே எல்லா கெப்பாசிட்டியும் இருக்குது, நீயே முடிவெடுத்துக்கலாம், நீயே டிசைன் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது உனக்கு கடவுள்னு ஒரு ஆள் உனக்கு தேவைப்பட மாட்டார். அப்போ இவங்க வந்து இந்த முடிவெடுக்கிற விஷயங்களுக்கு மட்டும்தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மாதிரி இது வருது இல்லையா? ஆமாம், நானே பண்ணிக்கிறேன், எனக்கு யார் அவர் டிக்டேட் பண்ணுறதுக்கு? அன்னைக்கு சர்மம் சொல்லிச்சு, இன்னைக்கு ஹாக்கின்னு சொல்கிறாரு. சயின்டிஃபிக்கல் ஏத்திசத்தை தூக்கி பிடிக்கிற எல்லாருமே இதைத்தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீ சாப்பிட்டா நீயே நன்மை தீமை அறியத்துக்கனா மாறிடலாம். எதுக்கு அவர் வந்து உனக்கு நன்மை எது தீமை எதுன்னு சொல்லணும்? இது ஜீவ விருட்சம், இது நன்மை தீமை விருட்சம்னு அவர் ஏன் உனக்கு சொல்லணும்? இதை சாப்பிட்டீங்கன்னா இனிமேல் நீயே டிசைட் பண்ணிக்கலாம் எது நன்மை தீமை எதுன்னு சொல்லி அப்படிங்கிறத. இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்னென்னா, சயின்டிஃபிக் வேர்ல்ட் வியூ தான் கரெக்ட். அதாவது இந்த சயின்ஸை பேசுகிறவங்க தான் மனுஷங்களை கரெக்ட் பண்ணுறாங்கிறது கிடையாது. நான் ஒரு ஆர்டிக்கலை பற்றி படித்தேன். இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி வந்த ஆர்டிக்கல். ஜேர்னல் ஆஃப் ஸ்டடி ஆஃப் நியூ டெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மேகசின் கிடையாது, இட்ஸ் ஜேர்னல். இதெல்லாம் மோஸ்ட் ஒரு 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 ரெப்யூட்டட் விஷயத்த நம்ம ஜேர்னல்னு சொல்கிறோம். கீழே உங்களுக்கு சைட்டேஷன்லாம் கொடுக்கணும், ரொம்ப ப்ரொஃபஷனல் திங். அது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஷீஃபீல்ட் யூகே, அதனுடைய சீஃப் எடிட்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் வாட்சன். அவர் ஒரு நோட்டட் தியாலஜியன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேத வல்லுனர் அல்லது வேதத்தை வந்து போதிக்கக்கூடியதான அந்த தேர்ச்சி பெற்றவர் அப்படின்னு அர்த்தம். ஜேர்னல் ஃபார் த ஸ்டடி ஆஃப் நியூ டெஸ்ட்மெண்ட்ல எழுதுறாரு. அவர் என்ன எழுதுறாரு? ஏவாள் ஞானத்தை தேடி அலைந்தாள், கண்டுபிடிச்சிடணுங்கிற இதில் தான் அவள் போய் அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் இருக்க பழத்தை எடுத்து சாப்பிட்டா. அதுக்கு ரொம்ப உதவி செய்தது இந்த சர்ப்பம். இது பொறுக்காத கடவுள் ஒரு சர்வாதிகாரி போல அவருடைய விருப்பத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு இவர்களை வெளியே அனுப்பிச்சிட்டார். இந்த விஷயம் ஏவாளுக்கே தெரியாது, அது ரொம்ப முக்கியம். ஏவாள் ஞானம் தேடி அலைந்தாள் அப்படிங்கிறது பைபிளில் இல்லை. சர்வம் வந்து அவளுக்கு உதவி செஞ்சதுன்னு இல்லை. நான் இன்னொரு தியரி படிச்சிருக்கிறேன், அதான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. பிசாசுக்கு வக்காலத்து வாங்குறவங்க இருக்கிறாங்க. அவன் வந்து தான் இவளுக்கு உண்மையை சொல்லி கொடுத்தான். அவங்களுக்கு வந்து அது வரைக்கும் ஞானம் இல்லாமல் இருந்துச்சு, எது சரி எது தப்புன்னு தெரியாமல் கண்மூடித்தனமாக இருந்தாங்க. அவன் வந்த பிறகு தான் அவங்களுக்கு கண்கள் திறந்தது, உண்மையை சொன்னான். கடவுள் உண்மை சொல்லாமல் வச்சிருந்தாரு. இந்த உண்மை தெரிஞ்சிச்சேங்கிற கோவத்தில் தான் கடவுள் வந்து அவங்கள துரத்திட்டாரு. இப்படி ஒரு தியாலஜி இருக்குது. இது வந்து இது வந்து எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா, ஜூடாஸில் வந்து ஜாயின் ஆகும். ஜூடாஸ்க்கு கடவுள் வந்து வெளிப்படுத்தினார், பிசாஸ் வெளிப்படுத்தினா, இவரை நீ காட்டி கொடுத்தனாதான்ப்பா உலகத்துக்கு ரட்சகரை வந்து வெளிப்பட முடியும், இவர் இன்னும் சாகாமல் இருக்காருன்னு ஜூடாஸ்க்கு சொல்லி கொடுத்தது பிசாஸ் தான் சொல்லுவாங்க. இப்படி ஒரு குரூப் இருக்கு. சாத்தான் யூதாஸ்குள் புகுந்தான்னு இருக்கு இல்லையா? ஆமாம். அதுக்கப்புறம் அவன் போய் காட்டி கொடுத்தான் இருக்குல்ல, அந்த காட்டி கொடுக்கறத அவன் தான் சொல்லி கொடுத்தான், பிசாஸ் தான். அப்போ தான் இயேசு சிலுவைக்கு போவார், ரட்சிப்பு வரும். ஓகே. இல்லைன்னா இயேசு சிலுவைக்கு போகவே மாட்டார், இங்கே பேசிக்கிட்டே தான் இருப்பார். இந்த மாதிரி இன்னொரு குரூப் இருக்குது, இப்படி சொல்கிறக்கூடிய குரூப் இருக்குது. ஸோ இப்போ தியாலஜியும் அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இப்போ சயின்டிஃபிக்கல் ஏத்திசம் ஒரு பக்கம் இப்படி இருக்குன்னா,
தியாலஜிலயும் இந்த மாரி குரூப் கொஞ்சம் குழப்பவாதிகளும் இருக்க தான் செய்றாங்க. இதே நேரத்தில விசுவாசிகள் கவனிக்கிறவங்க, இத பார்த்துட்டு இருக்கவங்க, நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா, வெளிப்படுகிறது எல்லாமே தேவனிடத்திலிருந்து வெளிப்படுகிறவைகள் அல்ல. ஏன்னா வெளிப்படுத்தல் 13, 11ல வாசிக்கிறோம். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாய் இருந்தது. வலு சர்ப்பத்தைப் போல பேசினதுன்னு இருக்கும். பார்க்கறதுக்கு கிறிஸ்தோ, அவங்க பிள்ளைகள், ஊழியக்காரங்க மாரி இருக்கும். ஆனா வரக்கூடியது வந்து பிசாசினுடைய உபதேசமாகவும் இருக்கும். ஸோ அத நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தா தான் நல்லது அப்படின்ட்டு. இப்ப என்னன்னா, நன்மை தீமை அறிஞ்சுக்கலாம். இப்ப நாங்க எல்லாத்தையுமே நாங்களே புரிஞ்சுக்குவோம். எங்களுக்கு வந்து சயின்ஸ் சொல்லி தர்றோம். அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம அடுத்த போன எபிசோடு கன்டினியூஷனுக்கு வருவோம். நன்மை தீமையை நம்மளால அறிஞ்சுக்க முடியுமா? அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தின் மூலமா நம்ம அலசி பார்க்க போறோம். சயின்ஸ கேள்வி கேட்க போறோம். ஆமா. போன வாட்டி கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. நெறைய பேர் அத அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் மாரி இருந்ததுன்னு சொன்னாங்க. என்லைட்டிங்கா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் இன்னைக்கு நம்ம என்ன கேட்க போறோம் அவங்கள பார்த்து? ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்க போறோம். அதோட ஃப்ரேம் ஒர்க், அது என்ன ஸ்டெப்ஸ்ல நம்ம போறோங்கிறத நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற மாரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு கொஸ்டின் நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது சயின்ஸ் என்ன அதுக்கு ஆன்சர் சொல்லுதுங்கிறத பார்ப்போம். அந்த சயின்ஸ் சொல்ற நம்பிக்கையை பிலீவ் பண்ணும்போது, அதனோட இம்பாக்ட், அதனுடைய விளைவு என்னங்கிறத 3வது ஸ்டெப் பார்ப்போம். 4வது காட் என்ன சொல்றாரு. 5வது இது 2யும் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். என்ன ஒரு கேள்வி கேட்க போறோம். அதுக்கு சயின்ஸ் என்ன பதில் சொல்லுது? அதனுடைய விளைவு என்ன? அது நம்புனா அதனுடைய விளைவு. நம்புனா என்ன அதனுடைய விளைவு? அதுக்கு பைபிள், காட் என்ன சொல்றாரு? இது 2யும் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் 1 கேட்க போறோம். கொலை பண்றது ஏன் தப்பு? அப்படிங்கிறத சயின்டிஃபிக்கா நீங்க சொல்லணும். கொலை பண்றது நம்ம ஸ்பிரிச்சுவலா சொன்னோம்னா ஒரு ஒருத்தனுடைய ஆத்மாவை கொல்லக்கூடியதானே. சயின்டிஃபிக்கா நீங்க சொல்லணும். சயின்டிஃபிக்கலா கொலை பண்ணோம்னா, சரி ஒருத்தர துடிதுடிக்க, அவருக்கு வலிக்க நம்ம அவரை வந்து ஒருத்தர் துன்புறுத்துறோம் இல்லையா? கொலை பண்ணும்போது வலி வரும். வலி வருது. அப்ப அதுக்கு ஃபாலோ அப் கொஸ்டினா வலிக்காம கொள்ளலாமா? வலிக்காம கொல்லாமா? இல்ல அப்படியும் கொலை பண்ணக்கூடாதுல்ல. வலிக்காம கொலை பண்ணக்கூடாது. இப்போ ஒருவேளை அவனை நம்பி நெறைய சொந்தக்காரங்க, நண்பர்கள், ஒரு கணவன், மனைவி, அவனை நம்பி பிள்ளைகள் இவ்வளோ பேர் இருப்பாங்களே, அவங்கலாம் பாதிக்கப்படுவாங்கல்ல அவனை கொலை பண்றவங்க. ஒரு மரணம்ங்கிறது எவ்வளவு வலிய வேதனையை மீதி பேருக்கு உண்டாக்கும்னு நீங்க சொல்ல வரீங்க. ஆமா. ஒருவேளை இவர்னால இன்னொருத்தருக்கு பாதிப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஆளை இப்ப கொள்ளலாமா? இது ரொம்ப இறக்கமுடக்கான கேள்வியா இருக்கு. சரி. அப்படியும் கொலை பண்ணக்கூடாதுல்ல. கூடாது. ஆமா, ஒருத்தர் வேணும் சொல்றீங்க. சட்டப்படி கொலை பண்ணக்கூடாது. சட்டம் சொல்லுது கொலை பண்ணக்கூடாது. அவ்வளோதான் இருக்கு எங்ககிட்ட. அதிகபட்சம் அவ்வளவுதான். அதிகபட்சம் அவ்வளோதான். சயின்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட்ல பேசின மாதிரி 2010 அப்ப கூகுள் வந்து கூகுள் புக்ஸ் உலகத்துல எவ்வளவு புக்ஸ் இருக்குன்னு எஸ்டிமேட் பண்ணாங்க. அப்ப சம்வேர் அரௌண்ட் ஒரு 15 கோடி புக்ஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணாங்க. அதுல ஒரு அசம்ஷன் பண்ணிக்குவோமே, அதுல ஒரு 50% சயின்ஸ் புக்னு வச்சுக்கோம். இதுல ஒரே ஒரு புக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் கொலை பண்ணணும்? ஒருத்தனை ஏன் கொலை பண்ணக்கூடாது? ஏன் கொலை பண்ணக்கூடாதுன்னு சயின்டிஃபிக்கா சொல்லும். பிலாசபிக்கலா நான் கேட்கல. ஓகே. பிலாசபிக்காவும் இல்லை, ஸ்பிரிச்சுவலாவும் இல்லை, சயின்டிஃபிக்கலா. சயின்டிஃபிக்கா அப்படி எதுவும் சொன்ன மாதிரி இல்லை, தெரியல எனக்கு. இல்ல. எனக்கு இல்லை. இப்ப சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்துருவோம். கொலை பண்றதை பத்தி. ஒரு மனுஷனை பத்தி அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம். ஓகே. மனிதன் என்பவர் ஒரு எனக்கு 6-7 பாயிண்ட்ஸ் போட்டிருக்கேன். ஒரு உடம்பு, ஒரு சரீரம், ரத்தமும், மாம்சம், ரத்தம், அந்த தசைகள் எல்லாம் நிறைந்தக்கூடிய ஒரு ஆள். ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ரிசல்ட் ஆஃப் ரேண்டம் கெமிக்கல் ரியாக்ஷன். அதுதான் எவல்யூஷன் தியரி சொல்லுது. அது சூப் இருந்துச்சு, ஸ்டாரோடைய டஸ்ட் இங்கே கிடந்துச்சு, அந்த மண்ணெல்லாம் சேர்ந்துச்சு, அதுக்கப்புறம் மின்னல் அடிச்சிச்சு, அதில் வந்து ஃபர்ஸ்ட் யூனிசெல்லார் இருந்துச்சு. அது நம்ம பார்த்துருக்கோம். அது நம்ம பார்த்தோம் அந்த எபிசோட்ஸ்க்கு முன்னாடி. கெமிக்கல் ரியாக்ஷனுடைய பலன் தான் யாருன்னா நம்ம மனுஷன். பல விதமான கெமிக்கலையும் அந்த மின்னலுடைய இதையும் ஏற்படும் போது அதனால் ஏற்பட்டக்கூடியதான அமைப்பு அதுல இருந்து எவால்யூஷன் தியரி. ரீசன் ஃபார் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கிடையாது. மனுஷன் ஏன் பூமியில் இருக்கான்னு கேட்குறீங்க. ஆமாம், சயின்டிஃபிக்காக. இப்போ நான் வந்துட்டு இந்த பூமியை வளப்படுத்துறதுக்கு அவன் இருக்கான்னா, அவன் வளப்படுத்தாமல் தேவையில்லாதவங்களாம் தூக்கிடலாமான்ற அடுத்த கேள்வி கேட்பீங்க. நல்ல கொஸ்டின். அப்படி தானே? அப்படின்னா டாக்டர், இன்ஜினியர் தவிர மிச்சம் எல்லாரையும் தூக்கிடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போது மனுஷன் ஏங்கிறதுக்கான பின் பாயிண்ட் பதில் அங்கே இல்லை. பர்பஸ் ஆஃப் லைஃப் இல்லை. அதையும் விட்டா ஏன் உயிரோட இருக்கணும்? ஒய் ஷுட் அ மேன் லிவ்? அதுக்கும் கேட்டால் அதுக்கும் ஆன்சர் கிடையாது. அதில் இப்போ நான் என் குடும்பத்துக்காக இருக்கிறேன்னு சொன்னால் அடுத்து சொல்லுவீங்க, இப்போ குடும்பம் இல்லாதவங்களாம் போயிடலாமா, இருக்கக்கூடாதான்னு கேட்பீங்க நீங்கள். கரெக்ட் தானே? சரி, ரைட்டு. இந்த சயின்டிஃபிக் வியூன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை பிலீவ் பண்ணதோட விளைவு என்னங்கிறதையும் பார்த்துருப்போம். இப்போ லாஸ்ட் ஒரு 50 இயர்ஸோ ஒரு 45 இயர்ஸோ இந்த எவல்யூஷன்ற தியரியை நல்லா ப்ராப்பகேட் பண்ணி பசங்களெலாம் படிக்கவும் வச்சு நம்ம ஒரு 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 ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ
எவல்யூஷன் தியரினா பரிணாம வளர்ச்சியை பற்றி சொல்கிறாங்க. குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு சொல்கிறோம் இல்லையா, அதை சொல்கிறாங்க. ஓகே, அதாவது ஒரு 2-3 ஜென்ரேஷனாக அதை தான் இப்போ படிச்சுட்டு இருக்கோம். அதுதான் படிச்சுட்டு இருக்கோம். சின்ன பசங்க நம்ம ஸ்கூல்ல இருந்து அதை சொல்லிக் கொடுக்குறாங்க. அது நம்மளோட விளைவு என்னங்கிறதுக்கு ஒரு 3-4 உதாரணங்களை வச்சு நான் சொல்கிறேன். ஜூன் மாதம் 2016 வருஷம் அசிஸ்டட் டெத் அப்படிங்கிறதுக்கு கெனடியன் கவர்மெண்ட்டில் ஒரு அப்ரூவல் கொடுக்குறாங்க. அப்போ 2017 வருஷம் ஜான்வரியில் டாக்டர் ஏரன் அப்படிங்கிற ஒரு டாக்டர், அவர் ஒரு ஜேர்னல், கெனடியன் மெடிக்கல் சயின்ஸ் ஜேர்னலில் ஒரு ஆர்டிக்கிள் எழுதுறாரு, பப்ளிஷ் பண்ணுறாரு. அவர் என்ன பப்ளிஷ் பண்ணுறாருன்னா, இந்த ஒருத்தவங்க வந்து டெர்மினல் இல்னஸாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப முடியாமல் அவங்க பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாட்டி வயசு முதிர்ச்சி ஆயிரும், 80-90 வயசு ஆயிரும். இவங்களுக்கு கடைசி நேரத்தில் நீங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் செலவை மட்டும் நீங்கள் வந்து இந்த அசிஸ்டட் டெத் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு $130-135 பில்லியன் கெனடியன் கவர்மெண்ட்டுக்கு குறைக்கலாம். அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த வயசானவங்களுக்கு கவர்மெண்ட் கடைசி காலத்தில் பார்த்துக்கிறதுன்னு ஒரு செலவு இருக்குது, அரசாங்கமே பார்த்துக்கும். இப்போ நம்ம ஊரில் நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். இப்போ கூட நம்ம ஊரில் கூட அப்படிப்பட்ட 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவி இலவசமாக செய்யக்கூடியதான இப்போ அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. அந்த மாதிரி அவங்க ஊரில் ஏற்கனவே இருக்குது. அந்த அரசாங்கம் செலவு பண்ணுறது ஏறக்குறைய 130 மில்லியன் 136 மில்லியன் வந்து குறையும். அவ்வளோ பணத்தை சேவ் பண்ண முடியும், அரசாங்கத்துக்கு லாபம் அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. கரெக்ட். சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக தப்பா. இப்போ ஒரு ஆள் உயிரோடு பிழைக்கிறது வாய்ப்பு இல்லை, தெரிஞ்சு போயிடுச்சு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறத விட அசிஸ்டட் டெத்னா என்னென்னா, நம்ம வந்து முந்தி வந்து இந்த கருணை கொலை, மெர்சி கில்லிங், யூத்தனேஷியா அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள கஷ்டப்படுத்துறத விட அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு தூக்குறது நல்லது அப்படிங்கிறது அதனுடைய அஜெண்டா, அதனுடைய திட்டம். ஆமாம், ஏன்னா இதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று கொண்டு வருவாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், காந்தியே என்ன சொன்னார் ஒரு காலத்தில் அப்படின்னா, கஷ்டப்படுற ஆட்டை பார்த்து அது கஷ்டப்பட்டு துடிதுடிக்கிறத விட பேசாமல் அதை கொன்னுடலாம் அப்படின்னு சொன்னாருன்னு அவங்க சொல்லுவாங்க. இவங்க ஆட்டையும் மனுஷனையும் இந்த இடத்த கம்பேர் பண்ண தொடங்கிடுவாங்க. காந்தி வந்து அவ்வளோ அஹிம்சாவாதி, அவரே ஒரு கொலை பண்ணுறதுக்கு, அதாவது மெர்சி கில்லிங் அந்த இடத்துல ஒரு ஆட்டை, அதுக்கு சொல்லும் போது நம்ம ஏன் மனுஷனை பண்ணக்கூடாதுன்னு. ஆடு வேறு மனுஷன் வேறு, அந்த கான்செப்ட் வேறு. இது பேர் கொலைன்ற இந்த விஷயத்த இவங்க நம்ம இந்த கரப்டட் விஸ்டம்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் ரொம்ப அழகாக பேர் வைப்பாங்க. அவங்க ஒருத்தர் கொலை, மெர்சி கில்லிங் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கும் இல்லாட்டி தற்கொலைங்கிறதுக்கும் அசிஸ்டட் டெத், சாவதற்கு உதவி செய்கிறோம், கொலை பண்ணல, சாகிறதுக்கு உதவி செய்கிறோம். ஓகே, இது தப்பு மாதிரியே உங்களுக்கு தெரியாது பாருங்க. ஆமாம், விஷம்தான், ஆனால் அது பாட்டில் இருக்கிற பாய்சனுங்கிற பேரை எடுத்துட்டோம், சாக்லேட்டுன்னு வச்சுட்டோம், அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டோம் அதுக்கு மேலே நாங்கள். ஓகே, எனக்கு ஒரு ஞாபகம் வருது பிரதர். கொரோனா நேரத்தில் ஒரு உலகம் முழுக்க லட்சக்கணக்கில் ஜனங்க செத்துக்கிட்டு இருக்கிற காலத்தில், அப்பொழுது இங்கிலாந்துக்கு பிரதமர் ஆனவர் போரிஸ் ஜான்சன், அவர் சொன்ன வேர்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் வந்து இப்போது இளைய சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டிய மிக முக்கியமான இடத்துல இருக்கேன், வயசானவங்கள நாங்கள் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னாரு. அபவ் 60 நான் வந்து இப்போ என்ன பண்ண முடியாது, கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நான் வந்து அந்த 50 வயசு கீழே இருக்கிறவங்க தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கருணை கொலை, அசிஸ்ட் டெத்து, மக்களோட இந்த சயின்டிஃபிக்கல் காரியம் வந்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக 60 வயசுக்கு மேற்பட்டவங்களாம் இல்லாமல் போக பண்ணுற ஒரு காரியம் நடந்துக்கிட்டு இருக்குன்றதை நான் ரெஜிஸ்டர் பண்ண வரேன். அந்த கொலையை வந்து இன்னைக்கு ஜனங்களுக்கு வந்து சரிங்கிற மனப்பக்குவத்தை அதை கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்ல வரேன். அதை வச்சு அது இன்னும் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த டிவி பெருசாக இருக்கும், அந்த டிவியை தூக்கிட்டு நம்ம சர்வீஸ் சென்டருக்கு போவோம். அது சர்வீஸ் சென்டருக்காரர் என்ன சொல்லுவார், இதை நீங்கள் வேலை பார்க்குறது ரிப்பேர் பார்க்குறதுக்குங்க, இதை தூக்கி போட்டு நீங்கள் வந்து புது டிவி வாங்கிக்கலாம், அதை நீங்கள் ரிப்பேர் பார்த்தீங்கன்னா அது 50% காஸ்ட் ஆயிரும், புது டிவியில் இருக்க காஸ்ட்டில் 50% ஆயிரும், அதுக்கு தூக்கி போட்டு நீங்கள் புதுசு வாங்கிக்கிங்களா அப்படின்னு ஒரு சஜஷன் சொல்லுவார். அந்த நிலைமைக்கு மனுஷனை கொண்டுட்டோம். இப்போ அப்போ கடைசியாக என்னோட ஒரு கேள்வி, இந்த எபிசோட் முடிகிற நேரம் வரதுனால கேட்குறேன். இப்போ அந்த இதுக்கு கடவுள் என்ன பதில் சொல்கிறார்? விளைவை பார்த்துட்டோம், இந்த சயின்டிஃபிக் ஏத்திசம் சொல்லக்கூடியதான அந்த கடவுள் இதுக்கு நம்ம என்ன பதில், பைபிள் என்ன பதில் சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த எபிசோட ஒரு நிறைவாக இருக்கட்டும்னு பார்க்குறேன். ஸோ இப்போ இது வந்து ஒரு பேசிக்கான கொஸ்டின், யாரை கேட்டாலும் இது வந்து தவறுன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அதுக்கு கூட நம்ம சயின்ஸ் புக்கால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியல. மனுஷன் ஏன் வாழணும், அவனுக்கு என்ன பர்பஸ் இருக்குது, ஏன் மனுஷன் உயிரோடு இருக்கணும்,
ஏன் கொலை பண்ணக்கூடாது? இது எதுக்குமே சயின்ஸில் சயின்ஸ் நேரடியான பதில் இல்லை. மறைமுகமாக தான் பதிலும் கிடையாது. இன்டைரக்ட் ஆன்சரும் சயின்ஸ் டெக்ஸ்ட்டில் கிடையாது. ஸோ இப்போ நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வரோம். வாட் காட் சேஸ், கடவுள் என்ன சொல்கிறாரு? ஸோ ஹூ இஸ் எ ஹியூமன் பீயிங் அப்படின்னு கொஸ்டின் கேட்டோம்னா அதுக்கு பதில் நம்மளுக்கு தெரியும். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல், அதாவது இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஸோ சிம்பிள் ஆன்சர், வி ஆர் அ சைல்ட் ஆஃப் காட். மேன் ஆர் உமன், அவர் வந்து ஒரு சன்னோ இல்லாட்டி ஒரு டாக்டரோ கடவுளுடைய பிள்ளை. இதான் சிம்பிளஸ்ட் டெஃபினிஷன். ஓகே, ஹூ இஸ் எ ஹியூமன் பீயிங். சயின்ஸ் வந்து யாருன்னே தெரிலங்குது. அது வந்து ஃப்ளஷ்ஷு பாடி, ஒரு மசில்ஸ் உள்ள ஒரு ஆள், அவ்வளோதான் சொல்லுது. ஆனால் அதை தாண்டி நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மகன், தேவனுடைய மகள்ங்கிறத வேதம் சொல்லுது. அதுக்கப்புறம் அதோட நிப்பாட்டில் இது சொல்கிற மாதிரி சயின்ஸ் சொல்கிற மாதிரி நம்மலாம் ஒரு சான்ஸ் கிடையாது. ஏதோ ஒரு ரேண்டம் கெமிக்கல் ரியாக்ஷன் 4 கெமிக்கல் சேர்ந்து முளைச்சவங்க நம்ம கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரு பர்பஸோட கிரியேட் பண்ணப்பட்டோம். அடிக்கடி எங்கள் மெசேஜ் அதை நாங்கள் சொல்கிறோம். நிறைய டைம் நானும் பார்த்துருக்கேன். உங்களோட மெசேஜ் கேட்கும்போது நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எரேமியா 1:5 இருக்கு. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். இது எரேமியாவுக்கு மட்டும் அப்ளிகபிள் கிடையாது. கடவுளுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருத்தருக்குமே காட் ஹேஸ் அ பர்பஸ். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதை வந்து பிளான் பண்ணி நம்மளுக்கு வச்சிருக்காரு. ஸோ இதுதான் வந்து பிரைமரி பர்பஸ் ஆஃப் லைஃபுங்க. எவல்யூஷன் தியரியில் திடீர்னு கெமிக்கல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த யூனிவர்செல்லாம் இது மாதிரி ஆன மாதிரி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பிறக்கிறதுக்கு முன்குறித்து தீர்மானித்து நீ பிறக்கணும், இந்த தேதியில் இந்த இடத்துல பிறக்கணும்னு ஹெவன் பிளான் பண்ணி கரெக்டாக பிறக்க வச்சிருக்கு. ஏன் ஒருத்தர் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அங்கே அந்த கேள்விக்கு பதில் அங்கே இல்லை. பதில் இல்லை. இதை ஆண்டவர் சொல்கிறாரு யோவான் 14:19 நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். அதனுடைய அதை கான்டெக்ஸ்டுவலாக நான் புரிஞ்சுக்கிட்டது, நீ இருப்ப, ஏன்னா நான் இங்கேருந்து உனக்கு பேக்கப்புக்கு நான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் இன்னொரு லைனில் சொன்னால் நான் இருக்கிற வரைக்கும் நீ இருப்ப. ஓகே. ஸோ ஒருத்தர் என்ன உச்சத்துக்கு போனாலும் சரி, என்ன தாழ்ச்சிக்கு போனாலும் சரி, அவங்க இருக்கிறதுக்கான ஒரு ஒரு ஹோப்பை கொடுக்கறது வந்து கிரைஸ்ட். நான் இருக்கேன், கம்வர்ட்மே எது வந்தாலும் சரி, நீனும் இருப்ப. அதுதான் அவர் அங்கே சொல்லுவோம். ஏன் நீ இருக்கிறேன்னா நான் இருக்கிறேன், அதனால் நீயும் இருக்கிற. ஸோ பர்பஸ் ஆஃப் லைஃப் 1 யோவான் 4:19 பார்க்குறோம். அவர் முந்தி நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தபடியால் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். பர்பஸ் ஆஃப் லைஃப், ஹீ லவ்ட் மீ, ஐ எம் லவ்விங் ஹிம் பேக். அவர் என்னை ஃபஸ்ட்டு நேசிச்சாரு, திரும்ப நான் அவரை நேசிக்கிறேன். சிம்பிளஸ்ட் பர்பஸ் ஆஃப் லைஃபுக்கு காட் சொல்கிற டெஃபினிஷன். நான் ஏன் வாழ்கிறேன்னா கடவுளை நேசிக்கிறதுக்காக வாழ்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா அவர் என்னை நேசிச்சார், அவ்வளோதான். நான் வாழ்கிறதுக்கான நோக்கமே டு லவ் த காட். அதாவது நம்ம இந்த உலகம் சயின்ஸ் வந்து சொல்ல இன்ஜினியர் ஆகிறதுக்காக இருக்க, டாக்டர் ஆகிறதுக்காக இருக்காங்கன்னா இதெல்லாம் ஒரு இடத்துல முடிஞ்சு போகுது, ஏதோ ஒரு இடத்துல அது முடியுது. ஆனால் இங்கே தேவனை நேசிக்கிறது இங்கேயும் முடியாது, அங்கேயும் முடியாது. நான் ஏன் இங்கே இருக்கேன்னா அவரை நேசிக்கிறதுக்காக இங்கே இருக்கேன், அவ்வளோதான். சிம்பிள். ஒரு கடைசி ஒரு பாயிண்ட்டையும் பார்த்துப்போம். கொலை பண்ணுறது ஏன் தவறு அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம் இல்லையா? சயின்ஸால் முடியல, பைபிள் சொல்லுது. இது ஸ்பிரிச்சுவல் டெக்ஸ்ட்லையுமே இதுக்கு ஆன்சர் சொல்கிற ஒரே புக்கு பைபிள் தான். ஓகே. ஒரு எந்த ஃபிலாசபிக்கல் ஆர்குமெண்ட்டோ இல்லாட்டி ஒரு மத நம்பிக்கைகளோ இதுக்கு ஆன்சர் சொன்னதே இல்லை. ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு ஆதியாகமம் 9:6 மனுஷன் தேவ சாயலில் உண்டாயிருக்கிறபடியால் மனுஷனுடைய ரத்தம் எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது. ஒருத்தர் மனுஷனை ஏன் கொல்லக்கூடாது அப்படின்னா அவன் இஸ் இன் தி இமேஜ் ஆஃப் காட். தேவனுடைய மாடலில் இருக்கிறான், அவனை கொல்ற அதிகாரம் உனக்கு கிடையாது. அது அவனுடைய மாடல் அவர். ஸோ ஹீ வாண்ட்ஸ் டு லிவ். அவனை கொல்ற அதிகாரம் உனக்கு எந்த விதத்துலையும் கிடையாது. அது கொல்ற அதிகாரம் மட்டும் கிடையாதுன்னு சொல்கிறத விட அது கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஏதுவாக ஒரு மனுஷனை ஆக்கிடும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு தேச தலைவர் இருக்காரு, அவருடைய உருவ பொம்மையை எரிச்சாங்கன்னா ஏன் அரெஸ்ட் பண்ணுறாங்க? உருவ பொம்மை, ஏன்னா அவருடைய மாடலில் ஒரு பொம்மையை எரிச்சாலும் உடனடியே அரெஸ்ட் பண்ணி, அவருடைய இமேஜ் அது, அவருடைய ஃபோட்டோ வந்து மூஞ்சில் ஒட்டி ஒரு இந்த வைக்கோலில் செஞ்ச பொம்மையை போட்டு எரிச்சாங்கன்னா ஏன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க? அவருடைய இமேஜில் உள்ளதை நீங்கள் கேவலப்படுத்தக்கூடாது. கேவலப்படுத்தினா அதுக்கு தண்டனை உண்டு. தேவ இமேஜில் உள்ள மனுஷனை கொலை பண்ணால் அதுக்கு தண்டனை உண்டு. நல்ல 100% நல்ல எக்ஸாம்பிள் அது. ஸோ நம்ம இங்கே எப்படி வேணால் இருக்கலாம் மனுஷன், பட் ஹீ இஸ் அக்கௌண்டபிள் பிஃபோர் காட். ஏன்னா சொல்லுவாங்க லவ்ங்கிறது அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் கிடையாது.
ஒரு அன்புன்னு ஒண்ணு காமிக்கிறாருன்னா, அதுக்கு அக்கவுண்டபிலிட்டின்னு இன்னொரு சைடு இருக்கும். அக்கவுண்டபிலிட்டிய சொல்ற வசனம் தான் இந்த வசனம். பிரசங்கி சொல்வாரு, "நீ உன் கண்களின் இஷ்டப்படி நட. முடிவிலே நியாயத்தீர்ப்பிலே கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துவார்." அப்படி. ரொம்ப சந்தோஷம் பிரதர். அந்த கொஞ்சம் டீப்பா இருந்துச்சு, டெப்த்தா இருந்தாலும், ஒரு சிலர் என்கிட்ட சொன்னாங்க, "இதெல்லாம் 2, 3 தடவ பார்த்தா தான் அந்த ப்ரோகிராம் புரியுதுன்னாங்க." நான் சொன்னேன், "அ 2, 3 தடவ இல்ல. 4, 5 தடவ கூட பாருங்க. இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் எங்களுக்கு போதும். அவ்வளோதான். எவ்வளோ சிம்ப்ளிஃபை பண்ணி குடுக்க முடியுமோ, அவ்வளோ சிம்ப்ளிஃபை பண்ணி தான் குடுக்குறோம்." ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சிய நாங்க இந்த எபிசோட இப்ப நம்ம முடிவுக்கு கொண்டு வரோம். நேரம் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த எபிசோட்ல இதே மாரி நெறைய கேள்விகளோடு கூட, நீங்க கேட்ட, எங்கள கேட்ட கேள்விகளும், சயின்ஸ நாம கேட்கிற கேள்விகளோடு கூட நாம் சந்திக்க போகிறோம். தேங்க் யூ பிரதர். நீங்க வந்ததுக்கு. காட் பிளஸ் யூ. தேங்க் யூ. பிரைஸ் தி லார்ட்.